டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ மூவி சஜஷன். லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். இன்றைக்கி நம்ம மூவி சஜஷனில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்டர் விஷ்ணு ராகவ் அவரோட டைரக்ஷனில் டொவினோ தாமஸ் ஹீரோவாக நடித்து கீர்த்தி ஹீரோயினாக நடித்து வெளியான படம் தான் வந்து வாஷி. 2022 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. டொவினோ தாமஸ் எபின் அப்படின்ற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருப்பார். கீர்த்தி மாதவி அப்படின்ற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே லாயர்ஸாக இருப்பாங்க, ப்ரைவேட் லாயர்ஸாக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் டொவினோ தாமஸ்க்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வந்து ப்ரொமோஷன் கிடச்சிடும். ஸோ டொவினோ தாமஸ் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக ஒர்க் பண்ணுவார். மாதவி ப்ரைவேட் லாயராக தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாண வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ மாதவி அவங்களோட ரிலேட்டிவ்கிட்ட இருந்து ஒரு கேஸ் வரும். என்ன கேஸ்னா வந்து கௌதம், அனுஷா இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கேரக்டருமே வந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, ஸோ மாதவிக்கு அவங்களோட ரிலேட்டிவ்கிட்ட இருந்து ஒரு கேஸ் வரும். அந்த கேஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு, பட் இது வீணா சுமத்தப்பட்ட ஃபால்ஸ் கேஸ் சார். Petitioner is from a well-reputed family, highly qualified and has never committed any offense. கௌதம், அனுஷா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது கௌதம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அனுஷா வந்துட்டு ஃபேக் ப்ராமிஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலாக அவங்களோட இருந்துட்டு அதுக்கப்புறமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி அனுஷா கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. உனக்கு என்ன பிடிக்கலையா? உன்னை பிடிக்கலன்னு யார் சொன்னா? ஆனால் இப்போ அதை பற்றி அப்புறம் பேசலாம். நான் உனக்கு கேப் புக் பண்ணுறேன். கௌதமோட பேரண்ட்ஸ் தான் வந்து மாதவியை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. என் பையன் அப்படி கிடையாது, நீங்கள் தான் இந்த கேஸை எடுத்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாதவியும் அக்செப்ட் பண்ணிக்குவா. இவங்களுக்கு கல்யாண ஒர்க்கும் போயிட்டுருக்கும். அதாவது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து கல்யாண ஒர்க்கும் போயிட்டுருக்கும். ஸோ கேஸ் அன்னைக்கு கோர்ட்டுக்கு ஹியரிங் வரும்போது தான் தெரியும். அந்த கேஸோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக யார் வந்து வருவாங்க அப்படின்னா, டொவினோ தாமஸ் தான் வருவார். அதாவது எபின் தான் வந்து வருவார். அன்னைக்கு காலையில் தான் அங்கே வந்து தெரிய வரும். ஸோ இவருக்கு வந்து இப்போ தான் இந்த கேஸ் காலையில் வந்திருக்கு, அதனால் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி படிக்க முடியாது அப்படின்ற காரணத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, 2 நாள் வந்து ஹியரிங் கேட்பாரு. ஸோ கேஸுமே அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிடும். 2 நாள் ஹியரிங் கொடுத்துருவாங்க. அப்போ டொவினோ தாமஸ் ஹீரோ என்ன பண்ணுவார் எபின் அப்படின்னா வந்துட்டு, தன்னோட காதலி மாதவி வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த லாயர் ஃபீல்டில் வந்து அவங்க ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்றது வந்து எபினுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மாதவி கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீயே இந்த கேஸை பார்த்துக்கோ, நான் வந்து அதிகமாக உள்ளே வரல அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எபின் அனுஷாவை விசாரிக்கும் போது தான் தெரியும் அனுஷா பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எபின் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அனுஷா பக்கம் வாதாடுறதுக்காக அடுத்த ஹியரிங்க்கு கோர்ட்டுக்கு வந்து போவார். உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறவரை நீங்கள் லவ் பண்ணீங்களா? ஆமாம். அப்போது மாதவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, கௌதம் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு ஒரு ஸ்டாண்டு எடுப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே வந்து யாருமே தோற்றுக்கக்கூடாது அப்படின்னு மாதவிக்கு வந்து ஒரு கில்ட்டு வந்து இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மாதவி எந்த கட்டத்திலுமே நம்ம தோற்றக்கூடாது அப்படின்றக்காக கௌதம்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எபினுக்கு வந்து தெரியும் அனுஷா பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, ஸோ மாதவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேக் எவிடன்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. கௌதம் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரி வந்து ஃபேக் எவிடன்ஸாக கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. கேட்குற கேள்விக்கு எப்படி டான்னு பதில் சொல்லணும், இதெல்லாம் மேடம் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி கொடுக்கல? சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுமே வந்துட்டு கௌதமுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து சொல்லுவாங்க, அனுஷாவுக்கு எதிராக வந்து சொல்லுவாங்க. இதை ஒரு கட்டத்தில் டொவினோ தாமஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதை கண்டுபிடிச்சிடுவார். அதை வந்து இது வந்து ஃபேக்காக இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கோர்ட்லேயும் வந்து ப்ரூவ் பண்ணிடுவாங்க. இதை வந்து மாதவிக்கு ரொம்பவே தாங்க முடியாது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஹீரோ டொவினோ தாமஸ் வந்துட்டு கௌதமோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கோர்ட்டில் விசாரிக்கும் போது, ஸோ கோர்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, டொவினோ தாமஸ் பக்கம் தான் வந்து நியாயம் இருக்க மாதிரி வந்து போகும். அப்போ தான் வந்துட்டு ஹீரோயான மாதவிக்கு வந்து ஒரு பெரிய கிளாஷ் வந்து ஏற்படும். அதாவது இந்த இதில் நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஹியரிங்கில் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா வந்துட்டு, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பர்சனலாக ஈகோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கிடையில் இந்த ஹியரிங்குள்ளே வரதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து நடந்துடும். அப்போ அந்த கல்யாணத்தப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன ப்ராமிஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா வந்துட்டு, நம்மளோட சண்டை எல்லாமே வந்து இந்த கோர்ட்டுக்குள்ளே வரைக்கும் தான் வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமே இந்த பஞ்சாயத்து வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது ரெண்டுமே வந்து வீட்டுக்குள்ளே பிரேக் அவுட் ஆகி உடஞ்சிரும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமே வந்து எபின், மாதவி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஈகோ கிளாஸில் முட்டிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கேஸில் எப்படியாவது மாதவிக்கு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஸோ பல கட்ட ஹியரிங் வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து டொவினோ தாமஸ் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்பாரு, சரி இவன் தான் இப்படி வந்து
இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல, நீ ஏன் கோர்ட் வரைக்கும் வந்த அப்படிங்கும்போது, இல்லை அவனை நம்பி தான் நான் எல்லாமே அலோ பண்ணேன், ஆனால் இவன் கடைசி நேரத்தில் இப்படி பேக் அடிப்பான்னு எனக்கு தெரியவே தெரியல, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் கோர்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னு வந்து அந்த அனுஷா வந்து சொல்லும்போது, அப்போ டொவினோ தாமஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவனுக்கு ஒருவேளை தண்டனை கிடைச்சது அப்படின்னா 7.5 வருஷம் வந்து உள்ளே போகும், கிட்டத்தட்ட வந்து அவனோட லைஃபே போன மாதிரி தானே, உன்னோட ஈகோனால வந்துட்டு இப்போ நீங்கள் 2 பேர் உட்காந்து பேசியிருந்தா இது சரியாக இருக்கும், இப்போ பாரு எங்கே வரைக்கும் போக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். இல்லைனா இவன் இப்படி எனக்கு பேக் அடிப்பான்னு தெரியாது, ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பாவும் பேச போய் அவருக்கும் பெரிய அவமானம் ஏற்பட்டனால அவரோட ஈகோவுக்காக தான் வந்துட்டு நானும் இந்த கேஸை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கடைசி கட்டமாக என்னாகும் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து 7.5 வருஷம் தண்டனை கொடுத்துருவாங்க, 50,000 வந்து ஃபைனுமே வந்து போட்டுருவாங்க. குற்றம் செய்திருக்கிறார் என்று குற்றவாளிக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்றும் இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. கடைசியாக வந்து டொவினோ தாமஸும் ஹீரோயினும் பேசிக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன புரிதல் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, ஸோ நம்ம இதுக்காகவா இவ்வளோ சண்டை போட்டோம், ஏன்னா வந்துட்டு ஸோ ஒரு நியாயம் பக்கம் தான் வந்து நம்ம நின்றுக்கணும், இதுக்கப்புறமே வந்து நம்ம நியாயத்துக்காக வந்து போராடலாம். இந்த பொண்ணுக்குமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 7.5 வருஷம் அவனை உள்ளே அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயும் ஒரு பரிதாப நிலைமை வந்து அவனையும் ஒரு லவ் பண்ணுற சூழலும் வந்து உருவாகும். இதை பார்த்த ஹீரோயினுக்கும் நம்ம இதுக்காக தான் இவ்வளோ அடிச்சுக்கிட்டோமா அப்படின்ற மாதிரியும் இந்த படம் வந்து முடியும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ட் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் சொல்ல வந்த கதையுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதை விட்டாலும் இதுவும் பசங்களுக்கு வந்து ஒரு தண்டனையை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது கதைக்கருவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஒரு கேஸுக்காக வந்து போராடுவாங்க. ஒரு பக்கம் நியாயம் இருக்கும், ஒரு பக்கம் வந்துட்டு எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஈகோ மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, கோர்ட்டில் என்ன நடக்குது, இதை எப்படி இவங்க வந்து டேக்கிள் பண்ணி சமாளிக்கிறாங்க அப்படின்னு விறுவிறுப்பாக அடுத்தடுத்த சீன் என்னவா போக போகுது அப்படின்ற எட்ஜ் ஆஃப் சீட்டில் வந்து நம்மளை உட்கார வச்சுருக்கோம். ஸோ ஒரு நல்ல கோர்ட் ட்ராமா பார்க்கணும் அப்படின்ற ஆசைப்படுற எல்லாருக்குமே வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்கள் வாசி படம் போய் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சஜஷனுக்கு அப்புறம் தான் போய் பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு படம் எப்படி இருந்தது அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான லேயர்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். படம் வந்து கோர்ட் ட்ராமா அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் படம் இது கோர்ட் ட்ராமா தான் பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய அந்த போர்ஷன் எல்லாமே வந்துட்டு பார்க்கும்போது படம் பார்க்குறதுக்கு நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் அவ்வளோ நீட்டாக வந்து படத்தை கொண்டு போயிருப்பாங்க. எக்ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு டொவினோ தாமஸ், கீர்த்தி சுரேஷ் இவங்க 2 பேர்த்தோட நடிப்பு இந்த படத்தில் அட்டகாசமாக இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து ஓவர் ஆக்டிங்கிறது பண்ணாமல் படத்துக்கு எவ்வளோ செட்டில் ஆக்டிங் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கேஷுவலாக வந்து இருக்கும். அதுவுமே படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதை தாண்டி படத்தில் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருமே ஒருத்தங்க வந்து ஒரு கேஸுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து அப்போசிஷனாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு கேஸில் 2 பேருமே ஆஜரானாங்கன்னா அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகள், வாதங்கள், விவாதங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது ஒரு தனி இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யமாக இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வர மூவி சஜஷனில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டல் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜய் அர்ஜுன் மணிகண்டன்.